அப்போது நீங்கள் இதை கணித்திருக்க வேண்டும். எக்ஸ்பிரஸில் ட்ராஜடி ஃபோர்டோல்டுன்னு வச்சுருக்காங்கல்ல, நான் சொன்னேன்ல ட்ராஜடி ஃபோர்டோல்டுனா இது நடக்க இருந்த ஒரு துயரம். ரொம்ப ஈஸியாக தெரியுதுப்பா. அரசாங்கம் திட்டமிட்டு உங்களை காலி பண்ணணுன்ற அவசியமே இல்லைப்பா. கடத்தருவில் வைக்கிறீங்க, எவ்வளோ பேரை கொள்ளும் கடத்தரு? பெரிய கூட்டங்கள் எங்கே கூடலாம் என்றால் மைதானத்தில் கூடலாம். மாநாடு நடத்துகிறீங்களா, கிட்டத்தட்ட மாநாடு போன்ற கூட்டம் தான் உங்களுக்கு வருது. ஒரு கட்சியோட மாநாடுக்கே இவ்வளோ தான் ஆவரேஜ் க்ரௌடு, ரைட்டா? அந்த ஆவரேஜ் க்ரௌடையே காசு கொடுத்து ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது எங்கே போனாலும் உங்களுக்கு மாநாடு போன்ற க்ரௌடு வருதுன்னா, மாநாடு போன்ற க்ரௌடை எப்படி கடைவீதியில் அடைப்பீங்க? இது ஏன் எனக்கு மட்டும் இந்த சிக்கல்னு கேட்டால், நீங்கள் தான் கெரியரோட பீக்கிலேருந்து வர்றீங்க அரசியலுக்கு. அப்போ நீங்கள் தான் இந்த சிக்கலை சந்திக்கணும் சார். இவங்க சார் திரும்ப திரும்ப அரசின் சதி, செந்தில் பாலாஜியின் சதின்னு சொல்கிறாங்க சார். அந்த சதியில் விழாதபடி வியூகங்கள் அமைக்க வேண்டியது உங்களுடைய திறமை இல்லையாங்க சார்? இன்றைக்கி நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி கேட்டிருக்கீங்க.